வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் செலவு உச்சவரம்பு மாற்றி அமைப்பு. மாநகராட்சிகளில் வேட்பாளர் செலவு 2.5 மடங்கு அதிகரிப்பு. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மருத்துவமனை அறிவிப்பு. வழக்கமான உணவை முதல்வர் உட்கொண்டதாகவும் மருத்துவ அறிக்கையில் தகவல். சம்பா சாகுபடிக்காக கல்லணையில் இருந்து நீர் திறப்பு. டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசு முடக்கக்கூடாது. பொருளாதார துறையில் முதலாளித்துவத்தை புகுத்துவதாகவும் கருணாநிதி கண்டனம். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் மலேசிய தொழிலதிபர் அனந்தகிருஷ்ணன் உள்ளிட்ட 2 பேருக்கு பிடிவாரண்ட். நேரில் ஆஜராகாததால் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தங்க பதக்கத்துடன் தமிழகம் திரும்பிய மாரியப்பனுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு. மாரியப்பனின் உருவம் பொறித்த சிறப்பு தபால் தலை வெளியீடு. வன்முறை ஓயும் வரை பெல்லட் குண்டிற்கு தடையில்லை என்ற காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மறுபரிசீலனைக்குரியது என நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்கள் கருத்து. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர் செலவு உச்சவரம்பை மாநில தேர்தல் ஆணையம் மாற்றி அமைத்துள்ளது. அதன்படி சென்னையை தவிர பிற மாநகராட்சிகளின் வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுபவர்களுக்கான செலவு உச்சவரம்பு 33,750 ரூபாயிலிருந்து 85,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சென்னை மாநகராட்சி வார்டு உறுப்பினர் வேட்பாளர்களுக்கான உச்சவரம்பு 56,250 ரூபாயிலிருந்து 90,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தேர்வு மற்றும் சிறப்பு நிலை நகராட்சிகளில் வார்டு உறுப்பினர் வேட்பாளர்களுக்கான செலவு உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டு 85,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் மற்றும் முதல் நிலை நகராட்சிகளில் இந்த தொகை 34,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பேரூராட்சி மற்றும் 3ஆம் நிலை நகராட்சி கவுன்சிலர் தேர்தலுக்கு 17,000 ரூபாயாக செலவு தொகை உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சி வார்டு தேர்தலுக்கு 9,000 ரூபாய் என்றும் கிராம ஊராட்சி தலைவர் தேர்தலுக்கு 34,000 ரூபாய் என்றும் வேட்பாளர் செலவு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான செலவு உச்சவரம்பு 85,000 ரூபாய் ஆகும். மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தல் வேட்பாளர்களுக்கான செலவு தொகை உச்சவரம்பு 1,70,000 ரூபாய் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக சென்னை அப்போலோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. முதலமைச்சரின் உடல்நிலை தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று வழக்கமான உணவை உட்கொண்டதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக 9,000 கன அடி தண்ணீர் இன்று திறக்கப்பட்டது. இதற்கான விழாவில் மாநில அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி, விஜயபாஸ்கர், OS மணியன் மற்றும் திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட 4 மாவட்ட ஆட்சியாளர்கள் கலந்து கொண்டனர். பூ தூவியும் விதை நெல்லை தூவியும் கல்லணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. பாசனத்திற்காக திறக்கப்பட்டுள்ள 9,000 கன அடி தண்ணீர் காவிரி, வெள்ளாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆகிய 4 ஆறுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி காவிரியில் 3,600 கன அடி தண்ணீரும், வெள்ளாற்றில் 3,600 கன அடி தண்ணீரும் திறக்கப்பட்டுள்ளது. கல்லணை கால்வாயில் 1000 கன அடி தண்ணீரும், கொள்ளிடத்தில் 800 கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல்
எங்களுக்கு குடி தண்ணீருக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, ஆகவே தண்ணீர் திரண்டு விட மாட்டோம் என்று மிரண்டு பிடித்திருக்கிறார்கள். தேவர் அடமெண்ட். இது கூட்டு ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டிய கடமை பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உண்டு. பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசு முடக்குவது பொருத்தமாகாது என்று திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நஷ்டத்தில் இயங்கும் 17 பொதுத்துறை நிறுவனங்களை மூடுவதற்கான திட்டத்திற்கு பிரதமர் அலுவலகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். 22 பொதுத்துறை நிறுவனங்களின் அரசு பங்கு முதலீட்டை 51% கீழே குறைக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருப்பதாக கருணாநிதி தெரிவித்துள்ளார். குறிப்பாக சேலம் உருக்காலையை தனியாருக்கு விற்க பிரதமர் அலுவலகம் ஒப்புதல் அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் நடத்தி வருவதாகவும், ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வரை லாபத்தில் இயங்கி வந்த உருக்காலை தற்போது இழப்பில் இயங்குவதாக கூறி தனியாருக்கு தாரை பார்ப்பதற்கான முயற்சி நடைபெறுவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது என்று கருணாநிதி விமர்சித்துள்ளார். மத்திய அரசு பொருளாதாரத்துறையில் முதலாளித்துவத்தை புகுத்துவதாகவும் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு விசாரணை கடந்து வந்த பாதையை இப்போது பார்க்கலாம். ரியோ பாராலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த மாரியப்பனுக்கு அவரது சொந்த ஊரில் இன்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரிய வடக்கம்பட்டியை சேர்ந்த மாரியப்பன் ரியோ பாராலிம்பிக்கில் பங்கேற்று உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றார். இதனையடுத்து மாரியப்பனின் சாதனையை பாராட்டி பிரதமர், குடியரசுத் தலைவர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் மாரியப்பன் சேலம் மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த ஊருக்கு திரும்பினார். மாலை சேலம் மாவட்டத்தில் உள்ள தீவட்டிப்பட்டிக்கு வந்த அவருக்கு மாவட்ட ஆட்சியர் சம்பத் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்.
அப்போது மாரியப்பனின் தாயார் அவரை கண்ணீர் மல்க வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து சேலத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் திறந்த வேனில் சொந்த ஊருக்கு அழைத்து செல்லப்பட்ட மாரியப்பனுக்கு வழிநெடுக நண்பர்களும் பொதுமக்களும் வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் சொந்த ஊரான பெரிய வடகம்பட்டிக்கு அழைத்து சென்ற மாரியப்பனுக்கு கிராம மக்கள் மேலதாளங்கள் முழங்க விமர்சையாக வரவேற்பு அளித்தனர். ஊரெங்கும் விழாக்கோலம் பூண்டது. மாரியப்பனை கிராம மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனிடையே பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பனை கௌரவிக்கும் வகையில் அவரது உருவம் பொறித்த தபால் தலையை அஞ்சல் துறையினர் நேரில் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் போஸ்ட் மூலம் 20,000 பேர் மாரியப்பனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வன்முறை ஓயும் வரை பெல்லட் குண்டு பயன்படுத்துவதற்கு தடையில்லை என காஷ்மீர் உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு பற்றி நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு மறுபரிசீலனை செய்யக்கூடியது என 39.51% பேரும், தவிர்க்க முடியாத தீர்ப்பு என 36.73% பேரும், பெல்லட்டுக்கு மாற்று வழி தேவை என்று 23.77% பேரும் கருத்து தெரிவித்தனர். இதே கேள்வியை ட்விட்டரில் கேட்டிருந்தோம். அதற்கு தவிர்க்க முடியாத தீர்ப்பு என்று 58% பேரும், மறுபரிசீலனைக்குரியது என 28% பேரும், பெல்லட்டுக்கு மாற்று வழி தேவை என்று 14% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். கடலூரில் நாய்க்கு சிகிச்சைக்காக வந்தவரை அரசு மருத்துவர் அறுவை சிகிச்சை கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் அடுத்து பாதிரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சண்முகவேல் ரிசர்வ் போலீசில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது நாய்க்கு உடல் நலம் இல்லாததால் அரசு கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். ஆனால் பணி நேரம் முடிந்துவிட்டதால் நாய்க்கு மருத்துவம் பார்க்க முடியாதென மருத்துவர் சங்கர நாராயணன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த மருத்துவர் சங்கர நாராயணன் தான் கையில் வைத்திருந்த அறுவை சிகிச்சை கத்தியால் சண்முகவேலை குத்தியதாக தெரிகிறது. படுகாயமடைந்த சண்முகவேல் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே சிகிச்சை அளிக்கப்படாத நாய் பரிதாபமாக உயிரிழந்தது. சுரங்கம் ஒன்றின் விரிவாக்கம் பணிக்காக சக்தி வாய்ந்த வெடிமருந்துகள் பயன்படுத்துவதை தடை செய்ய வலியுறுத்தி சுரங்க அலுவலகத்தை அனைத்து கட்சி வர்த்தக சங்கத்தினர் முற்றுகையிட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கம் ஒன்றின் விரிவாக்க பணிக்காக சுரங்கத்தில் அதிக சக்தி வாய்ந்த வெடிமருந்துகள் பயன்படுத்துவதாக புகார் எழுந்தது. இதனை கண்டித்தும் தாண்டவன் குப்பம் பகுதி மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அனைத்து கட்சி வர்த்தக சங்கத்தினர் முற்றுகை பேரணியில் ஈடுபட்டனர். மந்தாரகுப்பம் பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த பேரணியை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் துவக்கி வைத்தார். இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதிக வெடித்திறன் வாய்ந்த பொருட்களை NLC நிர்வாகம் பயன்படுத்துகிறது. அதை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அதனால் குழந்தைகள், முதியவர்கள், பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள வீடுகள் பாதிப்படைந்து அது மட்டும் இல்லாமல் மனநலை பாதிக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ராம்குமாரின் மரணத்திற்கு நீதி விசாரணை கோரி சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காங்கிரஸ் கட்சி SC/ST பிரிவு சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராமசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ராமசாமி, பாதுகாப்புள்ள சிறையில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை நம்ப முடியவில்லை என்றார். இருப்பவர்கள் எந்தவிதமான தவறுதலான முயற்சிகளுக்கும் முயற்சிக்க முடியாத அளவுக்குத்தான் அங்கே கட்டடங்கள் அமைந்திருக்கிறது. நானெல்லாம் பல போராட்டங்களிலே ஜெயிலுக்கு சென்றிருக்கிறேன். அந்த கட்டடத்துக்குள்ளே இருந்து கொண்டு ஒருவர் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார் என்றால் முதல் கட்டமாக அதையே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை.
உதகை தாவரவியல் பூங்காவில் 2வது சீசனை முன்னிட்டு மலர் கண்காட்சி தொடங்கியது. உதகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் 2வது சீசன் தொடங்கும். இதனையடுத்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்து செல்வர். இந்நிலையில் இந்த ஆண்டு 2வது சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து ஆயிரக்கணக்கான பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையில் உதகை தாவரவியல் பூங்காவில் இன்று மலர் கண்காட்சி தொடங்கியது. பல்வேறு வண்ணங்களில் வைக்கப்பட்டுள்ள மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ஜாதி மற்றும் மதங்களின் பெயரால் நிகழும் வன்முறைகளை முற்றிலுமாக தடுக்க எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என நியூஸ் 7 தமிழ் பொதுமக்களிடம் கருத்தை கேட்டிருந்தது. அதற்கு அவர்கள் அளித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த ஜாதிக்காரன் அதனால நான் தான் உன்னை காப்பாற்றணும், நான் அந்த ஜாதிக்காரன் நீ தான் காப்பாற்றணுன்ற பாகுபாடு இல்லாமல் மக்கள் மனித மெயினாக இருந்தால் இந்த ஜாதி கலவரத்துக்கு உருவாகாமல் இருக்க தடுக்க முடியும். யார் நினைச்சாலும் சரி, ஜாதியை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் வந்து எனக்கு பிறந்த பிள்ளை எல்கேஜி ஸ்கூலில் போய் சேர்த்தவொன்னே முதல் சர்டிஃபிகேட் ஜாதி சீட்டை கொண்டாந்து தான் கேட்கணும். அதனால் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு வழியே கிடையாது. இளைஞர்கள் வருகிற பொழுது கலப்பு திருமணத்தை அதிகமாக ஆதரிக்கணும். கலப்பு திருமணத்தை இவங்க ஏன் ஆதரிக்க மாட்டாங்கன்னா அதுலேயும் வந்து ரெலிஜன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். எல்லா மதங்கள்லையுமே வந்து அந்த கலப்பு திருமணத்திற்கு வந்து அதிகமான தடைகள் இருக்குது. ப்ளஸ் வந்து பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுத்தோம்னா இந்த ஜாதி துவேஷமே வர்றதுக்கு சான்ஸ். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.